Hi students, today we are going to talk about temperature dependence of resistivity. அதாவது வெப்பநிலையை சார்ந்த மின்தடை. Consider ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம், அதில் ஹீட் அப்ளை பண்ணுறோம். ஹீட்டு அப்ளை பண்ணும்போது அதனோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட ரெசிஸ்டிவிட்டி, அதாவது அந்த கண்டக்டரில் இருக்கிற ரெசிஸ்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டிவிட்டி மீன்ஸ் மின்தடை இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் ரெசிஸ்டிவிட்டி ஆர் ப்ரொபோஷனல் டு எல் பை ஏ. இந்த ப்ரொபோஷனலில் கேன்சல் பண்ணுறதை நம்ம ரோ அப்ளை பண்ணிருப்போம். அப்போ ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. ரோ மீன்ஸ் ரெசிஸ்டிவிட்டி, அதாவது மின்தடை எண். இன் கண்டக்டர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட ரெசிஸ்டிவிட்டியும் என்னது ஆல்சோ இன்க்ரீசஸ். இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூலமாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது ரோ டி ஈக்குவல் டு ரோ நாட் 1 + ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட். இதில் ரோ டிங்கிறது ரெசிஸ்டிவிட்டி அட் டெம்பரேச்சர் டி டிகிரி செல்சியஸ். ரெசிஸ்டிவிட்டி மீன்ஸ் மின்தடை எண். ஓகே, தென் ரோ நாட்டுங்கிறது ரெசிஸ்டிவிட்டி அட் டெம்பரேச்சர் டி நாட் டிகிரி செல்சியஸ். எத்தனை டிகிரி? 20 டிகிரி செல்சியஸ். இப்போ ஆல்ஃபா டெம்பரேச்சர் கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, அதாவது மின்தடை வெப்பநிலை எண். ஓகே, இதில் பாருங்கள், இந்த ரோ டி ரோ நாட், இந்த ரோ நாட்டுங்கிறது இனிஷியல். பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸு, இது நாம் ஒய் ஆக்சிஸ்னு வச்சோம்னா இங்கே டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறோம். அதாவது இங்கே இனிஷியல் டி நாட், இந்த டி நாட்டுங்கிறது இனிஷியல். ஃபைனலு டி போட்டுக்கலாம். சரியா? அதே மாதிரி ரோ நாட்டு இங்கே இனிஷியல், ரோ டி இது ஃபைனல். சரியா? இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூலமாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. திஸ் கிராஃப் போட்டிருப்பாங்க. நம்ம அடுத்து நம்ம பார்ப்போம். இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே அப்ளை பண்ணுறோம். இதில் இந்த ரோ நாட்டை லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். அப்போ ரோ டி பை ரோ நாட் ஈக்குவல் டு 1 + ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட்டு. தென் இந்த +1 லெஃப்ட் சைடு வந்தால் -1 ஆயிரும். அப்போ ரோ டி பை ரோ நாட் -1 ஈக்குவல் டு ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட். இது நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா ரோ டி மைனஸ் ரோ நாட் பை ரோ நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட் வரும். மறுபடியும் இந்த டி மைனஸ் டி நாட்டை லெஃப்ட் சைடு கொண்டு வரும். அப்போ ஆல்ஃபா மட்டும்தான் இருக்கும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு ரோ டி மைனஸ் ரோ நாட் பை ரோ நாட் டி மைனஸ் டி நாட். ஓகே, தென் இந்த ரோ டி மைனஸ் ரோ நாட் இதிலிருந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, அதாவது இனிஷியலிருந்து ஃபைனலுக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குது, அதுதான் சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, அதே மாதிரி டி மைனஸ் டி நாட்டு தான், இது இனிஷியல், இது ஃபைனல். அப்போ இனிஷியல்லேருந்து ஃபைனல் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, அதான் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அப்போ ரோ டி மைனஸ் ரோ நாட்டுக்கு பதிலாக டெல் ரோ போடலாம், இது ரோ. சரியா? டி மைனஸ் டி நாட்டுக்கு பதிலாக டெல் டி போடலாம். ஸோ அதை அப்ளை பண்ணோம்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு டெல் ரோ பை ரோ நாட் டெல் டின்னு போடுவோம். சரியா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு தான் அதை டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அதாவது it is defined as the ratio of increase in resistivity per degree rise in temperature to its resistivity at T0. அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்கள், இந்த டெல் டீயை ரைஸ் பண்ணுறாங்க எவ்வளோ, 1 டிகிரி செல்சியஸ். இந்த டீயை 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ரைஸ் பண்ணும் போது அதோட ரெசிஸ்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கும் தென் டி நாட்டு, அதாவது இனிஷியல். அப்போ இனிஷியல் இருக்கும்போது இனிஷியலில் அதனோட ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கும், ஸோ அதுக்கும் உள்ள ரேஷியோ தான் ஆல்ஃபா. இங்கே பாருங்கள், ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் ரெசிஸ்டிவிட்டி. எதனால்? பெர் டிகிரி ரைஸ், பேர்னா பை, அதாவது டிவைல் இருக்குல்ல, இந்த டெல்டியை 1 டிகிரி ரைஸ் பண்ணுறோம். இப்படி ரைஸ் பண்ணும்போது அதனோட ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். தென் டி நாட் இனிஷியல் இருக்கும்போது அதனோட ரெசிஸ்டிவிட்டிக்கு உள்ள ரேஷியோ தான் ஆல்ஃபா, அதாவது மின்தடை வெப்பநிலை எண். ஓகே, அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா டெல் ரோ, ரோவுக்கு மின்தடை எண்ணுக்கு யூனிட்டு ஓம் மீட்டர், ரோ நாட்டுக்கும் ஓம் மீட்டர், தென் டெம்பரேச்சருக்கு டிகிரி செல்சியஸ். இந்த அப்படி போட்டோம்னா ஓம் மீட்டர் கேன்சல் ஆகிரும். ரிமைன்ஸ் என்ன இருக்குது, பெர் டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் இருக்கும். இதுதான் ஆல்ஃபாவோட யூனிட், அதாவது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா பெர் டிகிரி செல்சியஸ். ஓகே, இதில் ஆல்ஃபா ஆஃப் கண்டக்டர், அந்த கண்டக்டரில் எப்படி இருக்குது ஆல்ஃபா, தென் செமி கண்டக்டரில் எப்படி இருக்குது, அண்ட் சூப்பர் கண்டக்டரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன்
ஆல்ஃபா ஆஃப் கண்டக்டர் கடத்தி. ஃபார் கண்டக்டர் ஆல்ஃபா இஸ் பாசிட்டிவ், அது பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண 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 அதனோட ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகுது, ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பாசிட்டிவ். சப்போஸ் டிக்ரீஸ் ஆனால் அது நெகட்டிவ். சரியா, இது இன்க்ரீஸ் ஆகும், அதனால அது பாசிட்டிவ். சரியா, கண்டக்டர் எடுத்துக்கிறோம், அதில் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், டெம்பரேச்சர் கொடுக்குறோம். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதனோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இதில் சராசரி இயக்க ஆற்றல் இந்த கண்டக்டரில் இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது கொலைட் ஆகும், ஃப்ரீக்வெண்ட் கொலைஷன், மோதல் நடக்கும். அதோட மோதல்களின் எண்ணிக்கையும் இன்க்ரீஸ் ஆகி அதோட ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. சரியா, ஸோ அதை வச்சு ஒரு கிராஃப் போட்டிருப்பாங்க. இது எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது இங்கே பாருங்கள், இது T0, இங்கே T, இது எக்ஸ் ஆக்சிஸில் T, ஒய் ஆக்சிஸில் ரோ எடுத்துப்போம். ரோவோட யூனிட்டு ஓம் மீட்டர், டீயோட யூனிட்டு கெல்வின். சரியா, அப்போ இனிஷியலில் இது T0, இங்கே ரோ நாட் இருக்கும். சரியா, இப்போ இனிஷியலில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, பட் அதுக்கு ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகலை. சரியா, அதனால தான் பாருங்க கர்வ் இருக்கும். இந்த கர்வ் தான் ஜூம் பண்ணி இங்கே போட்டிருப்பாங்க, கர்வ். சரியா, தென் நம்ம ரைஸ் பண்ண பண்ண அதனோட ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகுது, ஆல்சோ யூனிஃபார்மாக லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. சரியா, அப்போ ஸ்டாட்டிக்கில் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறோம், அதோட அந்த ரோ வந்துட்டு என்ன ஆகுது, அதுக்கு ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகலை, அதனால் சம் கர்வ் வருது. அதான் இங்கே ஜூம் பண்ணி போட்டிருக்கோம். இந்த கர்வ் தான் நான் லீனியர். இது ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணாது, நான் ஓமிக் டிவைசஸ். இந்த லீனியர் தான் என்னது, ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணணும். நான் ஓம்ஸ்லேயே படிச்சிருப்போம், ஸ்ட்ரெயிட் லைன் வர்றது தான் ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணணும். கர்வாக வந்தால், அது நான் லீனியராக வந்தால் அது ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணாது. சரியா, தென் R ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரோ L/A. இதில் பாருங்கள், இந்த எல்லுக்கு 1 அப்ளை பண்ணோம்னா, ஏவுக்கும் ஏரியாவுக்கு 1 அப்ளை பண்ணோம்னா என்னாகும், இது 1 ஆயிரும். அப்போ R ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். எப்போ இதுக்கு 1 அப்ளை பண்ணோம், அதாவது L ஈக்குவல் டு 1, A ஈக்குவல் டு 1 இருக்கும்போது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். சரியா, ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி, மின்தடை ஈக்குவல் டு மின்தடை எண். அப்போ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போட்டோம்ல, அதை கொண்டு தான் இங்கே அப்ளை பண்ணுற மறுபடியும். ரோ T ஈக்குவல் டு ரோ நாட் 1 + ஆல்ஃபா T - T0. அப்போ ரோக்கு என்ன போடலாம், R போடலாமா. RT ஈக்குவல் டு R0 1 + ஆல்ஃபா T - T0. அதே மாதிரி தான் R0 லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். அப்போ RT/R0 ஈக்குவல் டு 1 + ஆல்ஃபா T - T0 வரும். மறுபடியும் இந்த 1 லெஃப்ட் சைடு கொண்டு வரோம், +1 -1 ஆயிரும். அப்போ RT/R0 -1 ஈக்குவல் டு ஆல்ஃபா T - T0. இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா RT - R0/R0 ஈக்குவல் டு ஆல்ஃபா T - T0. மறுபடியும் அந்த T - T0 லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். அப்போ ஆல்ஃபா மட்டும்தான் இருக்கும். ஆல்ஃபா ஈக்குவல் டு RT - R0/R0 T - T0. ஓகே, திஸ் இஸ் சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ΔR ஈக்குவல் டு RT - R0. This is change in temperature, del T equal to T - T0. இதை கொண்டு வந்து அப்ளை பண்ணோம்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு ΔR/R0 del T வரும். தென் இந்த R0 1/R0 எழுதுவோம், அதாவது ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/R0 ΔR/del T. ஓகே, இது வந்துட்டு கண்டக்டர். இப்போ கண்டக்டரில் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது அதனோட ரெசிஸ்டிவிட்டி ஸ்டார்டிங் இல்லை, அதனோட அது ரெசிஸ்டிவிட்டி ஈக்குவலாக இல்லாட்டியும், அதாவது ஸ்டார்டிங்னா சும்மா ஸ்மால் பாயிண்ட் இல்லை. சரியா, 1 டிகிரி வச்சுக்காது அதில். சரியா, அடுத்து இன்க்ரீஸ் பண்ண 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 அதனோட ரெசிஸ்டிவிட்டியும் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஓகே, ஸோ அப்படி ஆகும்போது ஆல்ஃபா இஸ் பாசிட்டிவ். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அதனோட செமிகண்டக்டர் குறைக்கடத்தியில் ஆல்ஃபா பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸோ சிம்பிள் தான், பொறுமையாக பாருங்கள். ஒரு 2 டைம்ஸ் படிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும் உங்களுக்கு. சரியா, அந்த டெரிவேஷன் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாக புரிஞ்சிடும். மறுபடியும் இந்த கொஸ்டினை ஒரு 2 டைம்ஸ் படிங்க, ஈஸியாக புரியும். நல்லா வீடியோவை ஒரு 2 டைம்ஸ் ஸ்டாப் பண்ணி பாருங்கள். சரியா, கிளியராக புரியும். ஓகே, தேங்க்யூ.